ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குறிப்பு பற்றி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன். ஆகாச கருடன் கிழங்கு அது என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதனால் அதை வீட்டில் கட்டினா என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஆகாச கருடன் கிழங்கு வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலே கேட்டாலே கிடைக்குங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டு வாசல் இருக்குல்ல, அது வெளிப்புறத்தில் கட்டணும். வீட்டு உள்புறத்தில் கட்டக்கூடாது. வாசல் நிலவாசல் இருக்குல்ல, நிலவாசலில் இருந்து வெளிப்புறத்தில் கட்டணும். அதுக்கு தண்ணி கிண்ணி எதுவுமே தேவையில்லைங்க. அது அந்த காற்றுலேயும் தன்னோட ஈரப்பதத்தை வாங்கி வச்சுட்டு ஒரு மாதிரி துளிர்க்க ஆரம்பிச்சிரும். க்ரீன் கலரில் பச்சை கலரில் ஒரு மாதிரி வேர் விடும். வேர் விட்டு வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது தண்ணி காற்றுல உள்ள தண்ணி சத்தை வச்சுக்கிட்டேவும் அது வந்துட்டு வளரும். அப்படி வளர வளர நம்ம வீட்டுக்கு நல்லது தாங்க. நம்ம வீட்டில் அப்படி வளர்ந்துச்சுன்னா நம்ம வீட்டில் எதுவும் கண் திஷ்டி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலேயும் இது திஷ்டிக்காகவும் கெட்டுவாங்க. அதே மாதிரி கிராமத்து சைடெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது பூச்சி போட்டாலையும் பூராலையும் நம்ம வீட்லேயே நம்ம வீட்டுகள்லேயும் பூரான் தேள் ஏதாவது சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து அந்த தண்ணி இருக்கிற இடத்துல வரும். அப்படிங்கும்போது நமக்கு திடுதிப்புன்னு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னா அந்த கிழங்கு இருக்குல்ல, அந்த கிழங்கு அப்போ உடனே எடுத்து நமக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா விஷம் வந்து நம்ம உடம்புல தாக்காதுங்கிறதுக்காக அந்த காலத்தில் அப்படி கொண்டு வந்தது தான் இந்த ஆகாச கருடன் கிழங்கு. அது நாளடைவில் அப்படியே இது மருத்துவத்துக்கும் இது நல்லது தான். இதே மாதிரி கண் திஷ்டிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியிலேருந்து பார்க்குற எதாக இருந்தாலும் ஒரு பார்வை நம்ம மேலே விழாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த கிழங்கு காட்டி கொடுத்துருங்க. நல்லா இருந்துச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த கிழங்கு வந்து நல்லா வளரும். அது மாதிரி வேர் விட்டு வளரும். வேர் விட்டு வளர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வேறு ஏதாவது கிழங்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி வாடி போயிட்டு ஒரு மாதிரி அழுகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது தூர போட்டுட்டு மறுபடியும் ஒரு கிழங்கு வாங்கி கட்டிக்கோங்க. நல்லா இருந்தால் அந்த கிழங்கோட விலை வந்து ஒரு கிழங்கோட விலை 100ரூவாக்குள்ளே தாங்க வரும். 100ரூவா 120ரூவாவில் வரும். அளவு சைஸோட பொறுத்து இருக்குது. சின்ன கிழங்கா இருந்தால் இவ்வளோ தான் விலை வரும். கொஞ்சம் பெரிய கிழங்குனா கொஞ்சம் விலை வரும். எல்லாமே எடை ரேட்டு தான். நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா வாசலில் கட்டி விட்ருங்க. கேட்டுட்டிங்கன்னா நல்லது. இதோட பயன்கள் நல்லது. கெட்டி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன வீடியோவை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இனிய தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.